இந்த ப்ராஜெக்டோட தலைப்பு என்னன்னா, உராய்வின் மூலமாக அழுத்தத்தின் காரணமாக தீயை ஏற்படுத்துதல். எதற்காண்டி செஞ்சுக்கன்னா, உராய்வின் காரணமாக பொருட்கள் தேய்மானம் அடைவதை குறைக்க. இது எதெல்லாம் பயன்படுதுன்னா, ஆட்டோமொபைல் பிரேக்குகள் இயல்பாகவே உள்ளன. சார்ந்து அதன் இயக்க ஆற்றலை வெப்பமாக மாற்றுவதன் மூலம் வாகனத்தை மெதுவாக்குகின்றன. இந்த உராய்வின் காரணமாக ஆற்றல் இழப்பு எப்படிலாம் ஏற்படும் பார்ப்போம். உராய்வு காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்புகள் இயந்திர வெப்பநிலையை குறைத்து இயந்திரங்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகின்றன. இந்த உராய்வு காரணமாக தேய்மானம் ஏற்படுகிறது. உராய்வு காரணமாக இயந்திரங்கள் பாகங்கள் தேய்ந்து சேதமடைகின்றன. இது பாகங்களின் ஆயுளை குறைக்கிறது. இந்த பிரச்சனையை எதிர்கொள்பவர்கள் யாருன்னா, வீட்டில் பயன்படுத்தும் பொருட்கள், வாகனங்கள். நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கண்டுபிடித்த கருத்து என்னன்னா, உராய்வின் காரணமாக பொருட்கள் தேய்மானம் அடைவதை குறைக்க. உராய்வின் வகைகள். உராய்வு 2 பிரிவுகளாக செய்யப்பட்டுள்ளன. அவை நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு. நிலை உராய்வு ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்களை காணப்படும் உராய்வு நிலை உராய்வு எனப்படும். எடுத்துக்காட்டு, புவியிலுள்ள பெரும்பாலும் பொருட்கள் அனைத்து ஓய்வு நிலையில் நிலையாக உள்ளன. இயக்க உராய்வு பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு எனப்படும். இயக்க உராய்வானது நடுவு உராய்வு மற்றும் உள்ளும் உராய்வு என மேலும் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நடுவும் போது 2 பொருள்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு நடுவு உராய்வு எனப்படும். ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் உருளும் போது அவற்றில் 2 பொருள்களின் மேற்பரப்புக்கு இடையே உருவாகும் உராய்வு உள்ளும் உராய்வு எனப்படும். உள்ளும் உராய்வு நடுவும் உராய்வை விட குறைவாக இருக்கும். இதன் காரணமாகவே வாகனங்கள், தள்ளுவண்டிகள் மற்றும் பெட்டிகள் சக்கரங்கள் பொருத்தப்படுகின்றன. உராய்வு பாதிப்பிற்கு காரணம். உராய்வு பாதிக்கும் காரணிகள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பரப்பின் தன்மை. சொரசொரப்பான பரப்பின் மீது ஒரு பொருளை நகர்த்தும் போது கடினமாக இருக்கும். ஆனால் வளவளப்பான பரப்பின் மீது அதனை நகர்த்த முடியும் எனில் பரப்பை பொருளின் உராய்வு வேறுபடுத்துகிறது. பொருளின் எடை. மிதிவண்டி பின்புறம் எவ்வித பழுப்பும் ஏற்படுத்தும் போது மிதிவண்டியை ஓட்டுவது எளிது. ஆனால் பழுப்பு ஏற்படுத்தவுடன் எடை அதிகரிப்பதால் இதனால் அதிகரிக்கிறது. இதனால் மிதிவண்டியின் சக்கரத்திற்கும் சாலைக்கும் இடையிலான உராய்வு அதிகரிக்கிறது. தொடுபரப்பு ஒரு குறிப்பிட்ட எடை உள்ளபோது உராய்வு ஒன்றொன்று தொடும் உயிரில் பரப்புகள் படிநிலை பொறுத்து உள்ளது. தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு அதிகமாக இருக்கும். அவை உருளை அதிக தொடுபரப்பின் பொறுத்துள்ளதால் அது அதிக உராய்வை தருகிறது. ஆனால் மிதிவண்டியில் மெல்லிய சக்கரத்தை தொடுபரப்பு சிறியதாக இருந்தால் அது குறைவாக உராய்வை பெறுகிறது. உராய்வின் நன்மைகள். உராய்வானது நமது அன்றாட செயல்பாடுகளில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அன்றாட வாழ்வின் பெரும்பாலான நிகழ்வுகளில் உராய்வு விரும்பத்தகாத உள்ளது. உராய்வின் நன்மைகள். உராய்வின் காரணமாக எந்த ஒரு பொருளையும் நம்மால் பிடிக்க முடிகிறது. உராய்வு காரணமாக நம்மால் சாலைகளில் நடக்க முடிகிறது. உராய்வின் காரணமாகவே பேனா மூலம் நாம் காகிதத்தில் எழுத முடிகிறது. சக்கரத்தின் சாலைக்கும் இடையான உராய்வின் காரணமாக இயங்கும் வாகனத்தை நிறுத்த தடை செலுத்தும் போது உராய்வு காரணமாகவே வாகனம் ஓய்வு நிலைக்கு வருகிறது. தீக்குச்சி உரசி பச்சை வைப்பது, துணியை தைப்பது, முடிச்சுகளை போடுவது, கயிற்றில் ஆணியை அடிப்பது என அனைத்திற்கும்
உராய்வே காரணமாக உள்ளது. உராய்வின் உதவியால் அன்றாட வாழ்வில் பெரும்பாலான வேலைகளை எளிதாக செய்ய முடிந்தாலும் இதனால் சில தீய விளைவுகளும் ஏற்படுகின்றன. எனவே உராய்வை தேவையான தீமை என்று அழைக்கப்படுகிறது.